யாருன்னு அந்த வெள்ளை ரவி? ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மர்டர் பண்ணுறாரு. வெளியே வந்தோன்னா யாருக்குமே எதுவுமே தெரியல. எப்படி இருந்தான்னு எல்லாரும் விசாரிக்கல. வெள்ளையாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளையாக இருந்ததுனாலே ஒரு வெள்ளை ரவி. அப்போ வட சென்னையில் ரொம்ப பலமாக இருந்தவர் சே என்கின்ற ராஜேந்திரன். அதான் சேரான்னு ஸ்டார்ட்டாக சொன்னாங்க. மாறி மாறி இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாறி மர்டர் நடக்குது. வெள்ளை ரவிக்கே பார்த்திங்கன்னா 7 குண்டாசு, 13 கொலை, இதில் 5 கொலை வந்து நேரடியாக வெள்ளை ரவியை இறங்கி செஞ்சது. அந்த மாதிரியான பின்னணி அவ்வளோ அளவுக்கு இவருடைய அஸ்திவாரம் பலமாகிட்டு. சேரா வந்து போலீஸில் இருந்துவிட்டு அந்த போலீஸ் கான்டாக்ட்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ க்ளீனாக கூட்டு சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க சேரா, போலீஸ் வந்து என்கவுண்டருக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் மதச்சார்பற்ற ஜனதாதளம் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் கர்நாடகாவில் அவரை கிட்னாப் பண்ணியிருந்தாங்க. அப்போ 2006, 2011 காலத்தில் சுதர்சனன் ஒரு எம்எல்ஏ வந்து பவாரியா கொள்ளையர்கள் கொலை பண்ணியிருந்தாங்க வடக்க கும்மிடிப்பூண்டியில். அப்போ தான் ஜாங்கின்டோட என்ட்ரி இருந்துச்சு. யார் டான் அப்படின்னா, யார் ஆர்பர் கண்ட்ரோலில் வருதோ அவங்க தான் டான். அது அன்று எழுதப்படாத வரலாறு. ஆனால் ஆர்பர் தான் மிகப்பெரிய வருமானம். சமுதாயத்தோட ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்க ரவுடிசம் இருந்துட்டு தான் இருக்கும். இன்றைக்காவது இந்த சென்னையில் ரவுடிஸ் ஹிஸ்டாரிக்கலில் வந்து வெள்ளை ரவி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வாழ்ந்து வந்தவர் தான். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய கிரைம் ஸ்டோரி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். நிறைய வழக்குகள் நம்ம பார்த்து அது குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம்ண்ணா. தமிழகத்தை உலுக்கிய ஒரு தாதா ரவுடி அப்படின்னு எப்படி வேணா சொல்லலாம். வெள்ளை ரவி அப்படிங்கிறவர் தானே. யாருன்னு அந்த வெள்ளை ரவி? வெள்ளையாக இருந்ததுனாலே ஒரு வெள்ளை ரவி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள். பர்மா ரிட்டனு, பர்மாவோட பிவி காலனி அந்த பகுதியில் நிறைய பர்மா ரிட்டர்ன்ஸ் இருப்பாங்க. ஐ திங்க் அந்த பர்மா பஜார் அதாவது தான் அந்த பர்மா பஜார்னு வந்துச்சு. வெள்ளை ரவி வந்து இங்கே காலவுன்ற உள்ள பார்த்தீங்கன்னா ஜெமினின்னு ஒரு படம் வந்துச்சு, தமிழில் பார்த்துருப்பீங்க. விக்ரம் நடித்த படம். அது வந்து கிட்டத்தட்ட வெள்ளை ரவியோட ஸ்டோரி தான் அது. வெள்ளை ரவியும் சே என்கின்ற ராஜேந்திரன் அவங்களோட ஸ்டோரியாக தான் மையப்படுத்தி அந்த படம் வந்துச்சு. பெரிய வெற்றி படம் ஒன்றுச்சு. வெள்ளை ரவி ஆரம்பத்தில் வந்து டைஃபில் கொஞ்சம் அந்த கம்யூனிஸ்ட் இடதுசாரி சித்தாந்தம் பேசக்கூடிய அந்த கட்சியில் இணைஞ்சு கொஞ்சம் பணியாற்றுறாரு. ஆரம்பத்தில் இந்த அடிதடிகள்லாம் பார்த்திங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து நட்புக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட கேரியர் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வட சென்னையில் ரொம்ப பலமாக இருந்தவர் சே என்கின்ற ராஜேந்திரன். அதான் சேரான்னு ஸ்டார்ட்டாக சொன்னாங்க. அவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த பகுதியில் இருந்தவர். இவரை விட அவர் தான் முதல்ல பவர்ஃபுல்லாக இருந்தது. இவர் அதுக்கு பிறகு தான் இன்னிங்ஸ் வருது. சரி, இவரும் வேறு எங்கேயும் போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் டீம் தெரியல. அப்போ பெஞ்சமின் அப்படிங்கிறவருக்கும் சேராவுக்கும் தான் பெரிய மோதலாக இருந்தது. பெஞ்சமின் வேறு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர், பட்டேலின சமுதாயத்தை சார்ந்தவர். வெள்ளை ரவி அவரோட போய் மெர்ஜ் ஆகுறாரு. பெஞ்சமினும் சேர்த்துக்கிறாரு. ஏன்னா வெள்ளை ரவியோட ஆட்டிடியூட் பிடிச்சி இவரும் சேர்த்துக்கிறாரு. அப்போ சேராவோட சித்தப்பா சுப்பையா அவரும் பயங்கரமான வெயிட்டான ஆள். அதாவது சேரா வந்து காவல்துறையில் வேலை பார்த்தவர். போலீஸில் வேலை பார்த்தப்ப அந்த சித்தப்பாவோட ஆட்டிடியூடில் இவரும் இணையிற தொட்டு போலீஸ்லேருந்து டெர்மினேட் பண்ணுறாங்க. ஏன்னா நீ ரவுடி பின்புலத்தோடு போகிற, அதுவும் காவல்துறைக்கு வந்து பொறுமையால் அந்த மாதிரி ஆளுங்க வச்சுக்க மாட்டாங்க. அதனால் அவரை வந்து அதுலேருந்து நீக்கிடுறாங்க, காவல்துறையிலேருந்து நீக்கிடுறாங்க. அப்புறம் முழுசாக அவர் சித்தப்பாவோட சுப்பையாவோடே இருக்கார். அப்போ சுப்பையா என்ன செய்கிறாரு, ஒரு உடல்நல கூறனால மருத்துவமனையில் அவரை அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. அப்போ வெள்ளை ரவி என்ன செய்கிறாரு, நல்லா 2 பை நிறைய பழம்லாம் வாங்கிட்டு உள்ளே போகிறார். ஏகப்பட்ட பாதுகாப்பு, போலீஸும் பாதுகாப்பு இருக்குது. ப்ளஸ் சேராவுடைய கூட்டாளிகள், அவருடைய நண்பர்கள், அவங்களோட உறவுக்காரவங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ த்ரெட்டுன்னு இருந்தது. அப்போ இவர் போக்குள்ளே இவரை செக் பண்ணுறாங்க உள்ளே விடுறதுக்குள்ள. இவர் அப்போ வந்து சீன்லேயே வரல. வெள்ளை ரவிங்கிற ஒரு ஆள் வந்து இவர் இப்படி உருவாக போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சாதாரண ஒரு நபராக இருக்கார். போலீஸ் செக் பண்ணக்குள்ளேயும் உள்ள பேஷண்ட் இருக்காங்க, பார்க்க போகிறோம் அப்படின்னு பை நிறைய பழங்கள்லாம் இருந்தோன்னா நம்ப மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து டாக்டரு நர்ஸ் முன்னாடியே சேராவோட சித்தப்பா சுப்பையாவை மர்டர் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே மர்டர் பண்ணுறாரு. அப்போ தான் மர்டர் பண்ணிட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோன்னா யாருக்குமே எதுவுமே தெரியல. எப்படி இருந்தான்னு எல்லாரும் விசாரிக்கல. வெள்ளையாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் போலீஸ் அதை சேஸ் பண்ணி இவர் மேலே வழக்கு போடுறாங்க. முதல் வழக்கு அப்போ தான் வாங்குறாரு. அப்போ வெள்ளை ரவியை பார்த்தீங்கன்னா அதுதான் வெள்ளை ரவி. வெள்ளையாக இருந்தனால வெள்ளை ரவி, வேறு ஐடென்டிட்டி இல்லை அவருக்கு. அப்புறம் வெளியில் வந்தோன்னா அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா சேரா டீம்லேருந்து, ஏன்னா பெரிய இழப்பு. அவங்க சித்தப்பா வந்து பெரிய நபராக வாழ்ந்து வந்தவர், அந்த பகுதியில் நன்கு அறியப்பட்டவர், வட்டி தொழில் இதெல்லாம் பண்ணி அந்த இடத்துல நல்ல பொருளாதாரமும் உண்டு,
கம்யூனல் பேக்ரவுண்டோட வாழ்ந்தவர் தான் அவர். இல்லை ஒரு நீங்கள் சொல்கிறதுல சர்வசாதாரணமாக அப்படி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவ்வளவும் தாண்டி போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வெளியே வராருனே மாட்டாமல். அன்றைய காலகட்டங்கள் அப்படி இருந்தது. இன்றைக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி சர்வேலன்ஸு ஒரு மருத்துவமனைக்கு இருக்குது. அதாவது இன்றைக்கே சொல்லுவேன், ரவுடிஸ் வரலாறில் வந்து பாதுகாப்பு அப்படின்லாம் இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. அது இறங்கணும்னு நினச்சா அவங்க இறங்குவாங்க. அது அப்படிப்பட்ட மனோபக்குவத்தில் இருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்போ அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் படுகொலை செய்யப்படுகிறார். அதுக்கப்புறம் அந்த பக்கம் சுப்பையா இல்லை, சேரா வந்து தலைமையேற்றுறாரு ஒட்டுமொத்த கேங்ஸ்டருக்கும். இந்த பக்கம் பெஞ்சமின் இல்லை, வெள்ளை ரவி பதவியேற்றார். இவங்க டீமுக்குள்ளே மாறி மாறி இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாறி மாறி மர்டர் நடக்குது. வெள்ளை ரவிக்கே பார்த்தீங்கன்னா 7 குண்டாசு, 13 கொலை, இதில் 5 கொலை வந்து நேரடியாக வெள்ளை ரவியை இறங்கி செஞ்சது. அந்த மாதிரியான பின்னணி அவ்வளோ அளவுக்கு இவருடைய அஸ்திவாரம் பலமாகிட்டு நெருங்க முடியாத இடத்துக்கு போயிடுறாரு. இவருக்கும் பிரச்சனைகள் வருது போகுது, அவருக்கும் சேராவுக்கும் அதே மாறி மாறி 2 டீமுக்குள்ளே போட்டணும். இது போலீஸுக்கு பெரிய தலைவலி ஆகிட்டு, என்னடா இது இப்படியே வச்சு இவங்களை அமைதி கொலை இது 2 பக்கம் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி போலீஸ் வந்து ஒரு பீஸ் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. 2 டீமுமே வந்து இனிமேல் வந்து அப்போ வரிசையாக ரவுடிகள்லாம் என்கவுண்டர் பண்ணப்பட்ட நேரம் அது. அப்போ இதுக்கு மேலேயும் அது ஜெமினியில் அதே இந்த தியரி அப்படியே வச்சுருப்பாங்க படத்தில். அப்படி ஆமாம், அப்படியே இருக்கும் அந்த காட்சி அமைப்புகள். இதுக்கு மேலே அவங்க 2 பேரையும் விட முடியாது. ஒன்று 2 பேரும் திருந்தணும், இல்லை அவங்க 2 பேரையும் சுடணுங்கிற சூழ்நிலைக்கு போலீஸ் வர்றாங்க. அப்போ சகில் அக்தர் அப்படிங்கிறவர் தான் ஒரு பீஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாரு. யாருன்னா வெள்ளை ரவியையும் சேராவையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து மாதிரி பேசி, ஏன்னா இதுக்கு மேலேயும் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, இதுக்கு மேலே விட முடியாது இந்த சூழ்நிலை அப்படிங்குள்ளதான் 2 பேரும் பீஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்க. பீஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி ஒரே இளநியில் 2 ஸ்டாப் போட்டு வெள்ளை ரவியையும் சேராவையும் குடிக்க வைக்கிறாங்க. போலீஸே பேசி விட்றாங்க, இதுக்கு மேலே பிரச்சனை வேண்டாம், சால்வாக போகணும் அப்படின்றத விட்டு. இல்லை பெரும்பாலும் போலீஸாரங்க வந்து இந்த இதை பண்ணுவாங்க, ஒரு இது அனாவசியமாக என்கவுண்டர் பண்ண வேண்டியதில்லை, பேசினா சரியாவாங்கங்கிற ஒரு டீமை கூப்பிட்டு பேசுகிறது வழக்கம். ஏன்னா அவங்களும் வளர்ந்தவங்க 2 பேருமே நல்லா பிக் ஷாட் இன் மெட்ராஸ் வழக்க. அப்போ கூப்பிட்டு பேசி ஒரே இளநியில் 2 ஸ்டாப் போட்டு 2 பேரையும் பிடிக்க வச்சு இவங்களுக்கு சமாதானமாக இருக்கணும், சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமாதானமாக போகிறதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போனாங்க. சரி சமாதானம் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்கன்னு பார்த்தா அன்றைக்கி நைட்டே ஒரு மர்டர் ஆகி போச்சு. அப்போ இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை நடந்த பிறகு யார் தரப்பில் நடக்குது? 2 தரப்புலேயும் ஒரு தரப்பு போட்டாங்க. போட்டோன்னே அன்றைக்கி நைட்டே இந்த மர்டர் ஆனோடனே சரி இதுக்கு பிறகு சரியாக வராது, இதுக்கு மேலே வைக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு சேரா வந்து போலீஸில் இருந்துவிட்டு அந்த போலீஸ் கான்டாக்ட்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்போ க்ளீனாக கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க சேரா, போலீஸ் வந்து என்கவுண்டருக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. சேராவுக்கு வந்து கொஞ்சம் காவல்துறை சப்போர்ட்டும் கொஞ்சம் ஜாதிய பின்னணி கொஞ்சம் பொருளாதார பேக்ரவுண்ட்லாம் இருந்ததுட்டு சேரா வந்து மெட்ராஸ் விட்டு போயிடுறாப்புல, போய் மதுரை பக்கத்தில் செட்டில் ஆகிட்டார். இன்றைக்கி இருக்கார் அவர். இருக்கார், இவரோட இருக்கார். பெரிய விவசாயம்லாம் பண்ணிவிட்டு அந்த பக்கமாக போய் செட்டில் ஆகிட்டார். பட் வெள்ளை ரவிக்கு அதுமாரி யாருமே பேக்கப் இல்லை, ஏன்னா தனியாக மாட்டிட்டார். எல்லாருமே இல்லை, அவருக்கு பாதுகாப்புக்கு யாருமே இல்லை. வெள்ளை ரவி யாருமே இல்லைன்னா யாருமே இல்லைன்னா எல்லாருமே இருந்தாங்க, எல்லாருமே பிரச்சனையில் ஒரு பிரச்சனையில் போலீஸோட த்ரெட்டனில் இருந்துக்கிட்டே வெவ்வேறு வழக்குகளில் இருந்தார். அப்போ வெள்ளை ரவி என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகானவர், பெண் போலவே வேடமிட்டு அப்படியே பெண்ணு மாதிரியே வந்து பழைய கமிஷனர் ஆஃபீஸு, அது இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அருங்காட்சியகம் மாறிட்டு அந்த கமிஷனர் ஆஃபீஸ் எதிர்த்தாப்புல ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கிட்டு இவருக்கு வேண்டப்பட்ட போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. உள்ள ஃபோன் பண்ணி நான் வெளியே தான் நிற்கிறேன்னா வந்து வேண்டப்பட்ட போலீஸும் பார்க்குறாங்க, சுத்தமாக யாருமே இல்லை, எங்கே நிற்கிறேன் அப்படின்னு கையை கட்டுறாரு. பார்த்தா ஒரு பெண் வேடமிட்டு இருக்கிறார். இந்த மாதிரி மாறுவேடத்தில் வந்து எனக்கு இருக்க சிட்டியில் எங்கேயுமே நவர முடியல அவரால். பெண் வேடத்தில் மாறுபட்ட வேடத்தில் இருந்தோன்னா வந்து பார்க்குறாரு, என்ன ஏதுனோன்னு பேச்சுவார்த்தைக்கு முடியவே முடியாது, சூழ்நிலை அதுக்கான சூழ்நிலை இல்லை. ஆக்சுவலாக அவர் வந்தது பேச்சுவார்த்தை கூட வந்திருக்கலாம், பேச்சுவார்த்தைக்கு இல்லைன்னா அப்புறம் அவரும் சொல்கிறாரு எனக்கு என்ன வேணால் இப்போ ஒன்றா நடக்கலாம், அதனால் கடைசியாக அவங்களெல்லாம் பார்க்க நினச்சேன், பார்த்துட்டேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி போயிடுறாரு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை ரவி இந்த சூழ்நிலைக்கு முன்னாடியே பெங்களூரில் ராய்ச்சூர் அப்படிங்கிற ஊரில் வந்து ஒரு திருமணமும் பண்ணியிருந்தார். ஆனால் பெங்களூர் தமிழ்நாடு மாறி மாறி தான் இருந்தார். ஆக்சுவலாக தமிழ்நாட்டை விட்டு அப்போ போக முடியல, ஏன்னா பெங்களூரில் ஒரு பெரிய அஃபென்ஸ் பண்ணியிருந்தார். ஏன்னா மதச்சார்பற்ற ஜனதாதளம் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் கர்நாடகாவில் அவரை கிட்னாப் பண்ணியிருந்தாப்புல அவர். பெங்களூரில். ஸோ அங்கேயும் போக முடியல, 2 இடத்துக்கு போக முடியலங்கிறது தான் லாக் ஆகுறது. அது இல்லாட்டி ஒரு இடம் பாதுகாப்பாக இருந்தது. ராய்ச்சூரில் வந்து இவருக்கு அந்த பொண்ணெல்லாம் பேசி முடிச்ச பிறகு இவரோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற பிரச்சனைலாம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு எதை பேசி நல்ல வழிக்கு வந்துடலாங்கிற அடிப்படையில் தான் அவங்களும் பொண்ணு கொடுத்தாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் ஓசூரில் தான் தங்கி முகாமிட்டு இருந்தார். அப்போ அந்த 2006-2011 காலத்தில் சுதர்சனன் ஒரு எம்எல்ஏ வந்து பவாரியா கொள்ளையர்கள் கொலை பண்ணியிருந்தாங்க
கும்மிடிப்பூண்டியில். அப்போ தான் ஜாங்கிட்டோட என்ட்ரி இருந்துச்சு. அதுவும் அந்த தீரன் படம். தீரன், ஆமாம், ஜாங்கிட்டு தான் அந்த வடக்க போய் பவாரியா கொள்ளையர்களை பிடிச்சிட்டு வந்தது. அப்போ இவர் ஓசூரில் இருக்காருன்னப்போ ஓசூரில் வந்து இவரை கார்னர் பண்ணுறாங்க. ஓசூரில் வந்து பாகலூர் அப்படின்னு ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோடு வழியாக போனால் பெங்களூர் போகிறது கிட்டக்க. ஓசூர்லேருந்து லெஃப்ட்டில் பிரிஞ்சு மறுபடியும் பெங்களூர் ஹைவேல ஏறி உள்ளே போய்டும். அந்த ரோட்டில் இவர் தப்பிச்சு போகிறாரு காரில். இது போலீஸ் ரெக்கார்டு, பட் அங்கே என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது. தப்பிச்சு போகிறாரு இவர் ஒரு காரில், போலீஸும் பக்கத்து காரில் சேசிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேசிங் பண்ண ஆரம்பிக்கல இவர் கையில் இருந்த கண்ட்ரி பாம்லாம் வீசுகிறதா வழக்கு, வீசுகிறாருன்ட்டு போலீஸ் அதில் என்கவுண்டர் செஞ்சு வெள்ளைரவி படுகொலை செய்யப்பட்டு விட்டார். இதுதான் ஆஸ் பர் போலீஸ் ரெக்கார்டு. வெள்ளைரவியை பற்றி சொல்லணுன்னாக்க, வெள்ளைரவி செஞ்சதிலே மிகப்பெரிய விஷயம் ஜெயில் கலவரம். அந்த ஜெயில் கலவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸர் வடிவேலு, அவரை பற்றி தனியாக பேசலாம், அவரும் பெரிய டான் தான் அவர். பாக்ஸர் வடிவேலு என்ன செய்கிறார், வயிற்றுப்போக்கு காரணமாக இன்னைக்கு இருக்க எம்எம்சி ராஜீவ்காந்தி மருத்துவமனை அதில் வந்து சேர்க்கப்பட்டு பக்கத்திலே, அங்கிருந்து ஜெயில் பக்கத்திலே அதில் இறந்துடுறாருன்னு ஒரு செய்தி ஆகிடுது. இறந்துடுறாரு, உண்மையாக அதுதான். பெரிய கலவரம் ஜெயிலில் வெடிக்க போகுது. அப்போ ஜெயிலராக இருந்த ஜெயக்குமார் அவர் என்ன செய்கிறாரு, கிச்சனை போய் செக் பண்ணுறாரு, என்ன அரிசியெல்லாம் தரமாக இருக்கா இல்லை வேறு ஏதாவது விஷம் கலக்கப்பட்டிருக்கான்னு இவர் போய் செக் பண்ணுறாரு. செக் பண்ண உள்ள அவர் வந்து அந்த இடத்துல ஜெயிலர் படுகொலை செய்யப்படுகிறார். ஜெயிலர் கொலை செய்யப்படுகிறார். அது அந்த வழக்கு வந்து வெள்ளைரவி மேலே வந்து கிருஷ்ணாயில் இவர் தான் ஊற்றினார், ஊற்றி கொளுத்திடுறாங்க. யார், வெள்ளைரவி தான் ஊற்றி கொளுத்திட்டார் அந்த இதுலன்னு ஜெயிலர் அட்டாக் பண்ணி அது விருமாண்டியில் எடுத்திருப்பாங்க. அந்த காட்சிகள், கிளைமேக்ஸ் காட்சிகள், நாசர் தாக்கப்படுவார்ல அந்த காட்சிகள் அப்படியே வச்சு கொளுத்துனதில் வந்து வெள்ளைரவி தான் வந்து கொளுத்திட்டாருன்னு இதாகிடுச்சு. பெரிய கலவரம் ஆயிட்டு. இந்த பக்கம் அந்த பக்கம் போலீஸ் தாவங்கோட்டையெல்லாம் அந்த பல்லு செட்டோட உடஞ்சி நெத்திக்கெல்லாம் வந்துருந்தது. அந்த அளவுக்கு இருந்தது. ரெண்டு பக்கமும் பெரிய கலவரம். அக்யூஸ் சைடும் இழப்பு அதிகம், போலீஸ் சைடு இழப்பு அதிகம். நம்ம வரலாறுலேயே பெரிய கலவரம் அதுதான். வரலாற்றுலேயே பெரிய கலவரம் அதுதான். பாக்கியெல்லாம் உடனே கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட முடியும். அப்போ கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. பெரிய கலவரம் ஆகிடுது. பெரிய கலவரமாகி கடைசியாக எல்லாரையும் கைது பண்ணி ஏற்றுறாங்க வண்டியில். ஆக்சுவலாக அந்த கலவரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, வெள்ளைரவியை போடுறதுக்கு தான் அந்த கலவரமே உள்ளே ஏற்பட்டுச்சு. வெள்ளைரவியை போடுறதுக்கு தானே. அப்போ அது வெள்ளைரவிக்கு தகவல் வந்துடுது, உன்னை போட போகிறாங்க, அதுக்கு தான் அந்த கலவரம் பெருசாக நடக்குது. போட போகிறாங்கன்னா எதிர் டீமு காவல்துறை எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். உன்னை போட போகிறாங்கன்னப்ப வெள்ளைரவி போயிட்டு ஒரு செக்யூரான ஒரு பாத்ரூமில் இருந்து கதவை சாத்திடுறாரு, வெளிலே வராமல். ஆனால் ஒவ்வொரு பிளாக்காக வெள்ளைரவியை தேடுறாங்க. போலீஸும் தேடுது, அக்யூஸும் தேடுது. விருமாண்டியில் நடக்கிற அதே சேம் பேட்டர்ன் தான். ரெண்டு பேரும் தேடி பார்த்தா வெள்ளைரவி கிடைக்கவே இல்லை. கடைசியாக வெளி போலீஸ் எல்லாம் வந்து, அப்போ அதுக்கு பிறகு எதுவுமே நடக்காது, அசாசினேஷன் நடக்காதுங்குள்ள வெள்ளைரவி சட்டையில் ஒரு சின்ன ஒரு அழுக்கு கூட இல்லாமல் அப்படியே வர்றாரு. அப்படின்னா காரணம் அவ்வளோ செக்யூரான இடத்துல இருந்துட்டாருன்னு. அதில் கைதாகிறார். அதுலேயும் வழக்காகுது. அதுலேயும் வெள்ளைரவி பேர் தான் முக்கியமாக அடிபட்டுச்சு. அதில் தான் வெள்ளைரவி வந்து பெரிய லெவலில் ஃபேம் ஆனது. ஏன்னா போலீஸுக்கும் அவருக்கும் பெரிய பகை வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஜெயிலருடைய ஜெயக்குமார் அவருடைய படுகொலை சம்பவத்தில் தான் வெள்ளைரவி பேர் வந்து ரொம்ப பெருசாக யார் பண்ணாங்க என்ன விசாரிக்கிறப்போ மாற்ற. ஏன்னா அது பாக்ஸர் வடிவேலுக்காக செஞ்சது. பாக்ஸர் வடிவேலு அவங்கெல்லாம் ஒரே இது அசம்பிளில் இருந்தவங்க. ஸோ அதனால தான் இவர் பேர் வந்து ரொம்ப அதில் ஹைலைட்டாக வந்துச்சு. நான் அவர் இறந்தது அது இன்னொரு தரப்பு எப்படி சொல்கிறாங்கன்னா, போலீஸ் தான் பாக்ஸர் வடிவேலை வந்து கொண்டுட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. கலவரம் வெடிச்சது. அதில் வெள்ளைரவி பேர் வந்து பெரிய லெவலில் அந்த ஜெயிலர் கொளுத்தப்பட்ட வழக்கில் இவர் பேர் பெரிய லெவலில் ஜூம் ஆச்சு. அப்போ வெள்ளைரவி டீமில் தான் இன்றைக்கி சிறையில் இருக்க 24 வருஷமாக சிறையில் இருக்க நாகேந்திரன்லாம் அதெல்லாம் வெள்ளைரவி டீம் தான். அவங்க எல்லாருமே இந்த பேக்கப் எல்லாமே இவங்க ஒரு தனியாக டீம் அசம்பிள்ட் ஆகியிருந்தாங்க. அவர் பின்னாடி இருந்த ஒரு ஆமாம், வெள்ளைரவி நாகேந்திரன்லாம் ஒரே டீம் தான். ஆனால் அவங்க பெரும்பாலும் அவங்க பர்மீன்ஸ் வந்து அவங்களோட லிங்க்டாக இருந்து பழகிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் நாகேந்திரனுக்கும் சேராவுக்கும் ஒரு பிரச்சனை முட்டுனுச்சு. அது நாகேந்திரன் ஆக்சுவலாக ஒரு பாக்ஸர் தான். அவர் வெள்ளைரவி ஃப்ரெண்ட் ஒரு ஜிம்மு மூலயமா பழக்கமாக வர்றாரு. அப்போ தான் சேராட்ட போக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் நாகேந்திரனுடைய வாழ்க்கை தொடங்க இவங்களோட சேனல் தொடங்க ஆரம்பிக்குது. வெள்ளைரவி அவர் ஓசூரில் தங்கி இருந்தது, லீடு கொடுத்தது எல்லாமே வந்து போலீஸ் என்டையராக வந்து கார்னர் பண்ணி தான் அந்த இடத்த இறங்கினாங்க. இவர் அந்த மதச்சார்பற்ற ஜனதாதள எம்எல்ஏ தூக்குனது தான் கர்நாடகா போலீஸோட ஹீட் ஆகி போச்சு. அவங்களுக்கு டெம்ப்ட் ஆகிட்டாங்க. அப்படி இங்கே இல்லைனாலும் அந்த போலீஸ் விடுறதாகவும் இல்லை. அதனால் 2 மாநிலத்துக்கு நடுவில் நடந்த ஓசூர் அந்த பார்டர், இன்றைக்கி தெரியும் ஓசூர், இந்த பார்டரில் இருந்து தொட்டு ஒரு ஹைவேல தப்பிக்கவும் முடியல. அதனால் அவர் காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். என்னையாவது இந்த சென்னையில் ரவுடி ஹிஸ்டாரிக்கலில் வந்து வெள்ளைரவி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வாழ்ந்து வந்தவர் தான். ஏன்னா சேரா டீம்ங்கிறது அவ்வளோ பெரிய டீமாக இருந்தவங்க. அவங்களுக்கு ஈக்குவல் டஃப் கொடுத்து இவங்களும் ஸ்டேன் பண்ணி நின்னாங்க. மாறி மாறி மர்டர் நடந்தாலும் இவங்க அதில் இருந்தாங்க.
ஏன்னா அவங்க சித்தப்பாவுடைய சேராவோட சித்தப்பாவோட கொலைங்கிறது வந்து மிகப்பெரிய லெவலில் அன்று பேசப்பட்டது, மிகப்பெரிய கலவரமாகவும் ஆணிச்சது. அதில் வெள்ளை ரவி, அதில் தான் வந்து வெள்ளை ரவி, சாதா ரவி வெள்ளை ரவியாக உருவமாகி காவல்துறையினால் சுட்டுக் கொல்லப்பட்டார். எல்லா ரவுடிகளும் மாதிரியே வெள்ளை ரவி அவர்களும் தொழில் பார்த்தா கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரியா, என்ன மாதிரியான தொழில், இல்லீகல் பிஸ்னஸ் ஏதாவது? இல்லை, அவருக்கு வந்து ஃபுல்லாகவே ஷிப்பில் வர்ற அந்த ப்ராடக்ட் வருது பார்த்தீங்கன்னா, டிவி அந்த பொருள்லாம் ஏன்னா மெட்ராஸை பொறுத்தவரையிலையும் யார் டான் அப்படின்னா யார் ஹார்பர் கண்ட்ரோலில் வருதோ அவங்க தான் டானு. அது அன்று எழுதப்படாத வரலாறு. ஏன்னா ஹார்பர் தான் மிகப்பெரிய வருமானம். அதில் அந்த வருத பொருளெல்லாம் யார் கைமாத்துறது, அது கூட இந்த வட சென்னைன்னு ஒரு படத்தில் வெற்றிமாறன் எடுத்திருப்பார், யார் அமீரை வச்சு போய் ஊக்கடிச்சு யார் எடுத்துகிட்டு வர்றது, பொருள் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு. அப்போவே அந்த பகுதிகள் ஃபுல்லாகவே வெளிநாட்டு ஜாமான் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஹார்பர் கண்ட்ரோல் இவர்கிட்ட இருந்துச்சு. பஞ்சாயத்துகள் எல்லாமே அப்புறம் எல்லாமே தானே இருக்கும். பஞ்சாயத்து கொடுக்கல் வாங்கல். அந்த காலகட்டங்கள் ரியல் எஸ்டேட் அந்த அளவுக்கு வளரலை. ஏன்னா ரியல் எஸ்டேட் அப்போ தான் க்ரோத் ஆகிற டைம் இவர் ஃபீல்டில் இருந்தது கொஞ்சம் காலமாக இருந்தாலும் பீக்காக இருந்து தான் வெள்ளை ரவி இறந்து போனார். வட சென்னைன்னு சொன்னாலே ரவுடிசம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பேச்சு இருக்குது சார். அந்த சூழல் தான் இப்பவும் இருக்கா? வட சென்னைனாலே ரவுடிசம் தான்? இல்லை, அதை நான் முற்றிலும் இருக்கிறேன். ஏன்னா வட சென்னையில் எவ்வளோ பேர் வளர்ந்து எங்கெங்கே இருக்காங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வட சென்னையில் நிறையா தனியார் கம்பெனிகள் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டுக்கு ஆள் கொடுக்குறதெல்லாம் யாருங்கிறது தான் பிரச்சனை. துறைமுகத்துக்கு ஆள் கொடுக்க 500 ஆள் 1000 ஆள் இப்படி கொடுக்கணும், வேறு லேபர். அது யார் கொடுக்குறாங்களோ அதுதான் பெரிய வருமானம். அதுதான் அவங்கள மையப்படுத்தி இருந்தது. ஏன் எங்கே பார்த்தாலும் தான் ரவுடிசம் இருக்குது. தென் சென்னையில் ரவுடிசம் இல்லையா? எல்லா ஊர்லேயும், கிராமங்களில் கூட எல்லா ஊர்லேயும் ரவுடிசம் இருக்குது. ரவுடிசம் இல்லாமல் இருக்குது. பாம்பேயில் விடவா கேங்ஸ்டர் வார் இருந்துற போது, கல்கத்தா, டெல்லி எல்லா இடத்துலையும் இருக்குது. ரவுடிசங்கிறது பொதுவாக இருக்குது. அதாவது சமுதாயத்தோடைய ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்க ரவுடிசம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒருத்தவங்க ரிச், இன்னொருத்தவங்க அண்டர் ரிச். ஒன்றுமே இல்லை, ஒருத்தவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை, ஒருத்தவங்கள்ட்ட நிறையா இருக்குது. அந்த சொசைட்டி ஈக்குவலேஷன் குறைய ரவுடிசம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சொசைட்டி ஈக்குவலேஷன் வந்துட்டால் ரவுடிசங்கிறது அறவே இருக்காது. ஆனால் சொசைட்டி ஈக்குவலேஷன் ஆகலையே. ஜாதியால் மேலே கீழே இருக்குது, பொருளாதாரத்தால் மேலே கீழே இருக்குது, ரிலீஜனால் மேலே கீழே இருக்குது, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் மேலே கீழே இருக்குது. பொதுவாக திரைப்படங்கள்லாம் அப்படியே எடுக்கிறாங்க. வட சென்னைன்னா ரவுடி, மீன் இப்படியா எடுக்கிறாங்க. பெரிய பெரிய படத்தில் கூட அந்த சீனை வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சிவாஜி படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, ஆதிகேசவன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா, ஆதி காசிமேடு ஆதி அப்படின்னு வைக்கிறாங்க. காசிமேடு அது ஏன் அப்படி? காசிமேடுங்கிறது முழுக்க ஒரு மீனவ துறைமுகம். அங்கே இருக்கிறவங்க யாரும் ரவுடி கிடையாது. மீன் தொழிலில் மீன் பிடிக்கிறது சம்மந்தமான தொழிலில் உள்ளவங்க. அவங்க என்ன ரவுடி பண்ணிகிட்டு இருக்காங்க? அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. அவங்க நிறைய திரைத்துறையில் நடிக்கிறாங்க, நிறையா வெளியில் வந்துட்டாங்க, நிறையா அட்வொகேட்ஸ் ஆகிட்டாங்க, டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி உருவாகிட்டாங்க. ஆனால் இன்னமும் அந்த கட்டமைப்பாகவே அவங்கள காமிக்கிறாங்க. அதாவது அவங்களோட லைஃப் ஸ்டைலு இன்னும் நமக்கு கம்மியான லாங்குவேஜ் தானே தெரியுது. வட சென்னையில் போய் பாருங்கள் எத்தனை மொழி அவங்க பேசுகிறாங்க. லாங்குவேஜே நிறைய லாங்குவேஜ் பேசுவாங்க. எல்லா மொழியும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல் இருந்துச்சு, பெரம்பூர் இருந்துச்சு, அப்போ பல மொழிக்காரங்களும் பேசுவாங்க. ஆனால் இன்னமும் நான் வட சென்னைனா இன்னும் வந்து அவங்க ரவுடிஸ்கள் அவங்க அப்படின்னு காமிக்கிறதே நான் முதல்ல தவறுன்னு சொல்கிறேன். கேட்டால் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் இருந்துச்சுல்ல போணுச்சுல்லன்னு. ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்து இன்னும் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு பெரிய பெரிய ஸ்டாஃப். அசோக் லேலாண்டாக அங்கே தான் இருக்குது. எண்ணூரில் தான் அசோக் லேலாண்ட் இருக்குது. எண்ணூரில் தான் பெரிய கவர்மெண்ட் டெர்மினல் பவர் ஸ்டேஷன் இருக்குது, போர்ட் இருக்குது, அங்கிட்ட காட்டுப்பள்ளி போர்ட் இருக்குது. வட சென்னையில் எவ்வளோ கம்பெனிஸ், மணலியெல்லாம் போய் பாருங்கள், அவ்வளோ கம்பெனிஸ் உருவாகிருக்கு. ஆனால் இன்னமும் வந்து அப்படியே நீண்டு போயிடும். கும்மிடிப்பூண்டி வரையுமே வச்சுங்களேன். கும்மிடிப்பூண்டியில் கவர்மெண்ட்டு ஐஆர்டிசி டிரைவிங் ஸ்கூலே அங்கே தான் இருக்கா, அரசாங்க ஓட்டுநர் பயிற்சி பள்ளியும் அங்கே தான் இருக்குது, புகழ்பெற்ற கோயிலெலாம் வட சென்னையில் இருக்குது. ஆனால் இன்னமும் வட சென்னைனா ரவுடிசம் அப்படின்னு, அதாவது ஒரு சமூக அடக்குமுறை இருக்குள்ள ஒரு சமூக மீறல் ஒரு இடத்துல உருவாகும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி. நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை டார்ச்சர் பண்ணக்குள்ள ஒரு கட்டத்தில் அவங்க வெடித்து வெளில வருவாங்க. அப்போ அவங்க எடுக்கிற ஆயுதம் வந்து வன்முறை ஆகிடுது. வன்முறை கடைசியாக வந்து காவல்துறை என்கவுண்டர் ஆகிடுது, அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்து வழியாக தண்டனை ஆகிடுது, இப்படி இல்லைன்னா ஆப்பரன் டீமாலேயே மர்டர் ஆகிடுறாங்க. ஆனால் அதை வச்சு இன்னமும் வந்து வட சென்னைனா ரவுடிசம் நான் இல்லைன்னு சொல்லலை. ரவுடிசம் இருக்குது, வட சென்னையிலையும் இருக்குது, தென் சென்னையிலையும் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது. நீங்கள் எந்த பகுதிக்கு போனாலும் அங்கே யாரோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா மக்களும் வந்து எல்லா மக்களும் ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கோ நீதிமன்றத்தை போய் அணுகிறதுக்கு முடியலை அவங்களால. அதாவது அந்த சூழல் இல்லை. ஒரு 4 வேலையை விட்டுட்டு நான் கோர்ட்டுக்கு வரணும் அந்த ஃபீல் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லோரும் கோர்ட்டுக்கு வந்து இந்த நீதி வழியாக வாங்கிக்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் அங்கங்கே சிலது தேவையும் படுகிறது. சின்ன சின்ன விஷயத்தை அவங்க பேசி விட்றாங்க. அதை கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னாலும் சரி,
இல்லை அவங்களுக்கான நீதி வாங்கினாலும் சரி. அப்போ கேட்காதப்போ ஒரு சைடு கேட்காதப்ப அந்த சைடை இவங்க அடிக்க போவ இந்த மாதிரி தான் உருவானதே ஒழிய மற்றபடி வடசென்னைனா ரவுடிசங்கிறது வந்து நான் எந்த டிபேட்லையும் ஒத்துக்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தான் இருக்கிறோம். அதில் என்ன வேற்று மனிதர்களாக இருக்காங்க இல்லையே, எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தான். உங்களுக்கும் கோபம் வரும், எனக்கும் கோபம் வரும், அவங்களும் கோபம் வரும். கோபம் எல்லாருக்கும் வரும். நம்ம உணர்ச்சிகள் தானே கோபங்கிறது. சில பேர் இதை செஞ்சால் விளைவுகள் இது வந்துருமேங்கிறத விட்டு ஒதுங்கி போவோம். நம்ம இதை போய் பண்ணோம்னா நம்மளுக்கு தண்டனை ஆகிடும், வழக்காயிடும், பிரச்சனையாக வரும் அப்படின்னு ஒதுங்கி போவோம். சில பேர் அதை யோசிக்காமல் செய்ய உள்ள அவங்க முத்திரைகள் ரவுடிகளாக கட்டப்படுவாங்க. இப்போ ஒருத்தவங்க மேலே பார்த்தீங்கன்னா 5 மர்டர் கேஸ் இருக்குது, 2 மர்டர் கேஸ் இருக்குன்னா இப்போ வழிப்பறி கேஸு எல்லாமே இருக்கும், போட்டு வைப்பாங்க. அது இல்லாமல் குண்டாஸ் போட உள்ளது எல்லாமே போடுறது, குண்டார் ஆக்ட் போட உள்ள ஆக்ட் 14 எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போடுவாங்க, காவல்துறை போடுவாங்க. ஆனால் மொத்த ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. பார்த்தா வழியில் நின்று ஒரு 1500 ரூபாய்க்கு வழிப்பறி பண்ணாருன்னு ஒரு போலீஸ் ரெக்கார்ட் போடுவாங்க. இது ஜட்ஜுக்கும் தெரியும் இவங்க போய் 1000 ரூபாய்க்கு வழிப்பறி பண்ணியிருக்க போகிறாங்கன்னு. அதனால் வழக்கு வைஸ் கிரைம் நம்பர் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ரேட்டிங்ஸ். அதனால் மனிதர்கள் எல்லாருமே நம்ம சமந்தான். இதில் ஒரு தரப்பினர் ஒரு பகுதியினரே ரவுடியாக இருப்பாங்கங்கிறது வந்து நான் ஒத்துக்கிறதில்ல, என்னோட தனிப்பட்ட கருத்து. அது கிரைம் ஸ்டோரியில் நிறைய பேர் குறித்து பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு வெள்ளை ரவி குறித்து பேசியிருக்கிறோங்க. வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நன்றி.